Mohammed Setak, AJ College of Engineering, Chennai. Heritage of Tamils. வணக்கம் மாணவர்களே. இயல் 3 நாட்டுப்புற கலைகள் மற்றும் வீர விளையாட்டுகள். இன்று நாம் தெருக்கூத்து குறித்து பார்க்க போகிறோம். கூத்து என்பது நாட்டுப்புற கலைகளில் ஒன்றாகும். இவற்றை நாட்டுப்புற கூத்துகள் என்றும் அழைப்பதுண்டு. கிராமிய நாடகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இவற்றில் பொதுவாக ஆடல்களும் பாடல்களும் கலந்திருக்கும். கதையோடு சேர்ந்த ஆடல் கூத்தாகவும் இக்கூத்தின் வளர்ச்சியே நாடகமாகவும் திகழ்கிறது. சுருக்கமாக கூறினால் மேடையின்றி, திரைகளின்றி, அதிக ஒப்பனைகள் இன்றி திறந்தவெளி அரங்குகளில் நடைபெறும் கிராமிய நாடகங்களே கூத்துகளாகும். தேசிய கூத்துகளே கலைகளை வளர்ப்பதில் முன்னோடியாக விளங்குகின்றன. இக்கிராமிய கூத்துகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. அவை கிராமிய மக்களின் வாழ்க்கை வரலாற்றையும் ஓரளவு வெளிப்படுத்தும் வகையில் இருக்கும். கிராமிய மக்கள் கூத்து நிகழ்த்துபவரை கூத்தாடிகள் என்று அழைத்தனர். கூத்தாடி கிழக்கே பார்ப்பான், கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் என்றும் ஒரு பழமொழியும் உண்டு. கூத்துக்கள் இரவு பொழுதில் நடைபெறும் என்பதையும் விடியும் வரையும் நிகழ்த்தப்படும் என்பதையும் உணர்த்துகிறது. இப்பழமொழி இரவு பொழுது மகிழ்ச்சிகரமாக அமையும் வகையிலே இக்கூத்து நிகழ்த்தப்படும். கிராமிய கூத்துகளில் இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழும் இடம் பெறுகின்றன. ஆயினும் பாட்டின் செல்வாக்கே அதிகம் காணப்படுகிறது. கதை தொடர்ந்து செல்லுகையில் இடையில் விளக்கம் உரைப்பதற்கு உரையாடல் இடம்பெறுகின்றது. மத்தளத்தின் இசைக்கேற்ப நடிகர் ஆடுவர். மத்தள அடிகள் ஒவ்வொன்றும் பாத்திரங்களினது வருகையையே குறிப்பதாக அமையும். பொதுவாக மத்தளம் இல்லாமல் கூத்தில்லை என்பதை உணரலாம். கூத்துகளின் இறுதியில் நடைபெறுவது இறை வழிபாடாகும். கூத்தாடிய அத்தனை பேரும் மேடைக்கு வந்து நின்று பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு ஆடுவர். பின்பு தாம் கூத்தாடிய மேடையை தெய்வமாக எண்ணி தொட்டு கும்பிட்டு செல்வர். அடியார்க்கு நல்லாரும் கூத்தை அபிநயம், நாடகம் என இரண்டாக பிரிக்கின்றார். அதில் அபிநயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு உடலசைவு செய்து ஆடும் நடனம் என்றும், நாடகம் என்பது ஒரு கதை தழுவி வரும் பாடலுக்கோ அல்லது ஒரு விரிவுரைக்கோ தக்கவாறு ஆடுதல் என்றும் விளக்கப்படுகிறது. கூத்தின் வளர்ச்சியே நாடகம் என்றால் மிகையாகாது. கூத்துகள் உற்சாக பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் தேவபக்தி, நல்லொழுக்கம், அழகுணர்ச்சி முதலானவற்றுடன் மக்களின் வாழ்க்கைக்கு பயன்படும் வகையிலும் அமைகிறது. நாட்டுப்புற கூத்துக்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலும் தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையிலும் நடத்தப்படுகிறது. திருமணமாகாதவர்கள் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என நடத்தப்படும் காமன் கூத்து இதனை உணர்த்துகிறது. காமன் கூத்து நடைபெறும் பகுதிகளில் விரைவாக திருமணங்கள் நடைபெறும் என்பது நம்பிக்கையாகும். தெருக்கூத்து நாட்டுப்புற கலைகளில் குறிப்பிடத்தக்க பொழுதுபோக்கு நிகழ்வாக சிறந்து விளங்குவது தெருக்கூத்தாகும். தெருக்கூத்தென்பது நாடோடி கூத்து வகையை சார்ந்ததாகும். தெருக்கூத்துக்கு நாடக மேடையோ காட்சி திரைகளோ இல்லாமல் எளிய முறையில் தெருவிலும் திறந்த வெளிகளிலும் நடைபெறும். இரவு முழுவதும் தெருக்கூத்தை கண்விழித்து பார்த்து மகிழ்ந்து செல்வர். இக்கூத்து பெரும்பாலும் காப்பிய, இதிகாச, புராண கதையை அடிப்படையாக கொண்டு எளிய முறையில் அமைந்திருக்கும். பொதுமக்களுக்கு தெருக்கூத்து ஒரு நல்ல பொழுதுபோக்காக அமைந்திருப்பதோடு நீதி புகட்டும் வாயிலாகவும் உள்ளது. கூத்து என்னும் சொல் நாட்டியம், நாடகம் ஆகிய இரு கலைகளுக்கும் பொதுவானதாகவே வழங்கப் பெற்றுள்ளது. இன்றைக்கும் கூத்து, நாடகம், ஆட்டம் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட போதிலும் தெருமுனைகளில் திறந்தவெளியில் அறிமுகப்படுத்திக் கொள்ள கதை கூறல், மங்களம் பாடுதல் என மரபுவழி முறைகள் பின்பற்றப்படுகின்றன. நாடகம் என்ற சொல்லும் தெருக்கூத்து கலையை குறிக்க மக்களால் மிகுதியாக பயன்படுத்தப்படுகிறது. இக்கலையிலிருந்து கிளைத்து இக்கலையோடு நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுவதும் இது வட ஆற்காடு, செங்கற்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, மதுரை மாவட்ட பகுதிகளில் செல்வாக்குடன் திகழ்கிறது. தெருக்கூத்து என்ற சொற்கள் ஒரே பொருளில் வழங்கப்படுகின்றன. தெருக்கூத்து சென்னை, செங்கற்பட்டு, வட ஆற்காடு, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் மிகுதியாக நிகழ்த்தப்படுகின்றன. தங்கள் ஊர்களில் மட்டும் கூத்துக்கள் நிகழ்த்தும் தொழில்முறை அல்லாத குழுக்கள் பல உண்டு. இவையே இன்றைய தொழில்முறை தெருக்கூத்து குழுக்கள் நூற்றுக்கணக்காக உள்ளன. அவை நாடக சபா, நாடக குழு, நாடக மன்றம், தெருக்கூத்து சபா என்னும் பல பெயர்களில் இயங்குகின்றன. கோவில்
கோயில் விழாக்களின் போது வழிபாட்டு சடங்கின் ஒரு பகுதியாக தெருக்கூத்து நிகழ்த்தப்படுகிறது. இந்த கோயில் விழாக்களின் போது வழிபாட்டு சடங்கின் ஒரு பகுதியாக தெருக்கூத்து நிகழ்த்தப்படுகிறது. இந்த கோயில் விழாக்களின் போது தினமும் இரவில் பாரதி, பாரத வாத்தியார் அல்லது பாரத பூசாரி பாரத கதையை மக்கள் முன் எடுத்துரைப்பார். பம்பை, தாளம் முதலான இசைக்கருவிகளுடன் பின்பாட்டு பாடுபவரும் இருப்பர். பாரதி பாட இவர்கள் இசைக்கருவிகளை இசைத்து பின்பாட்டு பாடுவர். இடையிடையே பாரதி பாரத கதையை விவரித்து கூற பின்பாட்டு குழுவினர் ஆமாம் போடுவர். இந்நிகழ்ச்சி ஒரு மாதம் அல்லது அதற்கு மேலும் தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் போது அர்ச்சுனன் வில் வளைப்பு, திரௌபதி கல்யாணம், மாடுபிடி சண்டை, அரவான் களப்பலி வேடமிட்டு நிகழ்த்தி காட்டப்படும். மக்கள் இந்நிகழ்த்துதல்களை பக்தியுடன் கண்டு களிப்பர். இச்சூழலில் பாரத கதையின் பல்வேறு பகுதிகள் தெருக்கூத்தாக நிகழ்த்தப்படும்.